ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. போட்டு அடி போட்டு அடி நடிக்கிறது அது ஒரு மாதிரி டெலிவிஷன்ல பார்க்கும்போது அது எனக்கே ரொம்ப கியூட்டா தெரியுது. நீங்க அடிச்சிட்டே இருக்க ஜாலியா இருக்கீங்க, அடி வாங்குற அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? How do I tell you? ஐயோ அம்மான்னு கத்துவீங்களா சார், இல்ல அப்பயும் தாங்கிப்பீங்களா? நடிக்கிற மாதிரி கத்துவோம். வலியோட வலியா வெளிய கட்டிக்காம ஆக்சன்லே கத்துவோம். அதுக்கப்புறம் கேட்டா அவன் பட்டுச்சா சாரி தெரிஞ்சதா அடிச்ச. இந்த காலத்துல இந்த ஜெனரேஷன்ல இவ்ளோ லாயலா லவ் பண்ற ஒரு பொண்ணை நீங்க எங்கயாவது பாத்திருக்கீங்களா? யாருக்கு லாயல்? அவன் தான் வேணாட்டானே. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இப்ப சின்ன வயசுல என்ன பார்த்து கவர் ஆச்சு. நோ தப்பாகுதுனா. என்ன சட்னி? தேங்காய் சட்னி. சிக்கன் இருக்கா? தேங்காய் சட்னில எப்படி சிக்கன் இருக்கும்? இருந்தா வை, இல்லனா வேணாம். பார்பிக்யூலே வந்து வாயில இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அது பன்னீர்டினாங்க, அப்படியே போய் ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட சிந்து பேரி சீரியல்ல இருந்து நம்மளோட லவபிள் கப்பிள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஷோல வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ, ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எஸ். சரி, உங்க சீரியல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுல வந்து 2 பேர் இருக்கனால இன்னுமே ரொம்ப சூப்பர். ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு, இன்னொருத்தர் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, இந்த அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு வந்து சிந்து பேரினாவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, அதை பத்தி எப்படி இருக்கு, மக்கள் எப்படி பாக்குறாங்க, அவங்களோட லவ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது, அதெல்லாமே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. போட்டு அடி நடிக்கிறது அது ஒரு மாதிரி டெலிவிஷன்ல பார்க்கும்போது அது எனக்கே ரொம்ப கியூட்டா தெரியுது. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்க கப்புள்ஸ் தான் எல்லா சீரியல்லுமே நிறைய விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த ரோல் பண்றேன் அப்படின்றதுல ஐம் வெரி ஹாப்பி. நீங்க அடிச்சுட்டே இருக்க ஜாலியா இருக்கீங்க, அடி வாங்குற அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பண்றப்போ நம்மளோட லுக்குக்கும் நம்மளுக்கும் 4 பேர் நம்ம போட்டு அடிப்போம். ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும். ஆனா வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே கொட்டி பாமா அப்படியே பதுங்கி இருந்து இவங்க கிட்ட பேச்சு கிட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறது வந்து வெளியே ரசிக்கிறாங்க. ஜாலியா இருக்கு. எந்த விதத்துமே அது தப்பா தெரியல. எங்களுக்குமே அது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. பண்றப்பவும் சரி, சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஓகே இன்னைக்கு இது நடக்க போகுது, நாங்களே சிரிச்சிருவோம் படிக்கும் போது, இன்னைக்கு இருக்க சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கு. அண்ட் அந்த ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே சார், உங்களை பார்க்கும்போதே பெரிய ஒரு ஹைட்டா இருக்க பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டுனா இருப்ப பார்க்கும்போது அப்படி சொல்லுவாங்க. ஆனா கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கும்போது அடி வாங்கும் போது தெரியும். ஏன்னா திருப்பி எதுவுமே பண்ண மாட்டீங்க. குழந்தைங்க என் புருஷன் பாவம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கி பாருங்க. அதுக்காகவே எக்ஸ்ட்ரா 2 அடி விடுவேன் எப்பவுமே. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ற மாதிரி. உண்மையிலேயே நிறைய அடிலாம் பட்டிருக்கு சீன்லயே. ஏத்துப்பாரு பெரிய மனுஷன். ஐயோ அம்மான்னு கத்துவீங்களா சார், இல்ல அப்பயும் தாங்கிப்பீங்களா? நடிக்கிற மாதிரி கத்துவோம். வலியோட வலியா வெளிய கட்டிக்காம ஆக்சன்லே கத்துவோம். அதுக்கப்புறம் கேட்டா அவன் பட்டுச்சா சாரி தெரிஞ்சதா அடிச்ச. சரி, என்னைக்காவது ஒரு நைட் மூவ் போட்டு தூங்கிருக்கீங்களா சார்? மூவ் பண்ணி வேணா தூங்கி அந்த அளவுக்கு இல்ல. மூவ் ஆனாய் தூங்கிருக்கீங்களா சார்? சரி போ அப்படினு போற போக்குல போ விட்டு. ஓகே ஓகே. வேற வழி. நான் பாசமா பாத்துப்பேன் மத்தபடி. சோ டாம் அண்ட் ஜெரி பாத்துட்டோம். அதே மாதிரி அங்க வந்து கியூட்டா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையும் கேட்றலாமே. நீங்க சொல்லுங்க. கியூட், எங்களுக்கு கியூட்டா தான் சார் தெரியுது. ஆக்சுவலி நாங்க வந்து அடிச்சிட்டு புடிச்சிட்டதா என்ன ஸ்பெஷல் நான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. ஸ்பாட்ல வந்து திடீர்னு ஓ மை காட் இது இருக்குதா அப்படிங்கிறது. சோ அதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்கிட்டு நமக்கு எப்போ எல்லா சீனும் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். நீங்க வந்து சிந்துவை வந்து கேட்கணும், சிவா கிட்ட அப்படி என்ன பாத்தீங்க, ஏன் இப்படி ஏன் லவ் டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்கலாமா? லவ் டார்ச்சரா? கல்யாண இல்ல, இந்த காலத்துல இந்த ஜெனரேஷன்ல இவ்ளோ லாயலா லவ் பண்ற ஒரு பொண்ணை நீங்க எங்கயாவது பாத்திருக்கீங்களா? யாருக்கு லாயல்? அவன் தான் வேணாட்டானே. யாருக்கு லாயல்? என் லவ்க்கு, என் காதலுக்கு நான் லாயலா இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் அவ்வளோ பார்த்து ஐயோ என் டாக்டர் இல்ல அப்போ டாக்டர் எனக்கு தெரியும். அவங்க அப்பவே சொல்லிருக்காங்க எனக்கு நான் டாக்டர். சின்னவா இருக்கும் போதே அவங்க டாக்டர் ஆக போறேன்னு உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப சின்ன வயசுல என்ன பார்த்து கவர் ஆச்சு? டாக்டர் என்ன கவர் பண்ணாரு?
சிவா மூச்சு character- சபாவும் ஏதாச்சும் பேசுடா. இல்ல என்னன்னா சிவா கேரக்டர்ல கொஞ்சம் ஊறி போனதுனால பேசுறது வந்து இப்போ கிட்டத்தட்ட மறந்துட்டேன். ஸோ இப்போதான் கொஞ்சம் ஞாபகம் வந்து இதுதான் பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் எப்படி இருந்ததுன்னா கோமாக்கு போயிருவாங்க அவங்க. So, இப்ப கொஞ்சம் சிவாவா இல்லாம அவங்க கேரக்டர் தான், பட் அதை தாண்டி வந்து ஓப்பன் அப் ஆகி பேசுங்க சார். உங்களுக்கு தோன்றதை பேசுங்க. ஓப்பனா பேச சொல்றேன். ஓப்பன் அப் ஆகி பேசுவோம். அப்ப நீங்க வேற யார்கிட்டயாவது try பண்ணுங்க. சில பேர் வந்து இப்படி சொல்றாங்க பேசக்கூடாது. அதாவது வாய் கட்டியிருக்காங்க வந்து ஓப்பனா பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா ஓப்பனா பேசுங்க. அதை நாங்கள் ஓப்பனா சொல்லிடுறோம். ஓகே ஓகே இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. ஓகே. மொத்தமாவே டீமாவே ரொம்ப ஃபன்னாவே இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்ப சில பேர் சாப்பிட்றது, இப்ப சாப்பாடு சாம்பார், இந்த இட்லி சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். டெட்லி காம்போல நம்ம சாப்பிடுவோம்ல, ஏதாவது இட்லிக்கு வந்து ரசம் ஊத்தி சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறது எல்லாமே டெட்லி காம்போ. So, அதுல ஏதாவது சில பீஸ் சொல்லுங்களேன் சார். அதாவது டெட்லி காம்போவெல்லாம் இல்லை, அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு. சிந்து வந்துட்டு யூஸ்வலாக சாப்பிட்றப்போ வந்து தயிர் சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனா அது எங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு அது புதுசு. சில பேருக்கு நிறைய பேருக்கு புதுசு. ரசமும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, அப்ப இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. பாதி ஆமா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறது. அது நல்லா இருக்கு சார், நான் சாப்பிடுவேன். பாத்தீங்களா? அப்படி இருந்து அவங்க ஐயோ சி அப்படிங்க. அங்கதான் வரேன். அவுட் ஆஃப் சிலபஸ். அங்கதான் வரேன். அவங்க எப்படின்னா சுத்த நான் வெஜிடேரியன். வெஜ் நான்வெஜ் மிக்ஸ் பண்ண எனக்கு பிடிக்கும். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு தடவை வந்துட்டு எங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஷூட் இருக்கு. ஷூட்ல வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல இருந்து நைட் சாப்பாடு வந்துச்சு. இட்லி தோசை அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் சம்திங் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். பேக் டு பேக் சீன்ஸ் போயிட்டு இருக்கு. டயர்டாக இருக்கும். சரி, சாப்பிட்றப்போ பிளேட்டில் இட்லி வச்சாச்சு, தோசை வச்சாச்சு, சிக்கன் வச்சாச்சு. யூஸ்வலாக சிக்கன் குழம்பு இருக்கு, பக்கத்தில் சட்னி இருக்கும். ஊற்றிட்டு சட்னி, ஐயா சட்னியா யாவந்திமா இதை அப்படின்றாங்களா? அது கூட பரவாயில்ல. என்ன சட்னி? தேங்காய் சட்னி. சிக்கன் இருக்கா? தேங்காய் சட்னியில எப்படி சிக்கன் இருக்கும்? இருந்தா வை, இல்லைன்னா வேணாம். அந்த மாதிரி சுத்த அசைவம். பியூர் நான்வெஜ்ஜா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு ஜெனரலி அந்த வெஜ்ஜோட நான்வெஜ் மிக்ஸ் பண்ணா ஐ டோன்ட் லைக். அந்த பிளேட்லயே நான்வெஜ் மட்டும் தான் இருக்கு. சிக்கன் தான் மெயின். இட்லி வந்து சைட் டிஷ். அண்ட் அபௌட் தி காம்பினேஷன் ஐ ஈட் பொங்கல் வித் பிக்கல். அண்ட் நிறைய பேர் அது கொஞ்சம் வியர்ட்னு சொல்லிருக்காங்க. பொங்கல் வித் பிக்கல் ஓகே தானே? இல்லையா? ஓகே, அக்செப்டபிள். மேம், ஏன் மேம் தேங்காய் சட்னிக்கு மேல சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்து டெக்கரேட் பண்ணா சாப்பிட மாட்டீங்களா? லைட்டா கூட வெஜ் வந்து படக்கூடாது. படவே பட. ஆக்சுவலா சிக்கன் பீஸ் மேல சின்ன பீஸ் தேங்காய் வச்சு ஒரு பார்பிக்யூலே வந்து வாயில இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அது பன்னீர்டினாங்க, அப்படியே போய் சூப்பர் சூப்பர். நிறைய வெஜ் இந்த மாதிரி பண்ணி பார்த்திருக்கோம். நான் வெஜிடேரியன் வந்து வெஜ் இது பண்ணும்போது பயங்கரமா இருக்கு. இட் இஸ் ஹை டைம் வெஜிடேரியன் ஆல்சோ ஷுட் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் நான்வெஜ். நாங்களும் வெஜ் சாப்பிட மாட்டோம். ஆமா, அவங்க எப்படி வெஜ் வந்து நான்வெஜ்ஜான்னு சொல்ற மாதிரி நம்ம வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி. வேற ஏதாவது டெட்லி காம்போ இருக்கா மேம்? நீங்க டெட்லி காம்போல ஒண்ணு நான் ரொம்ப சிம்பிளா சாப்பிடுவேன். அவங்கதான் டெட்லி அந்த காம்போ இருக்கு. காம்போ இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா சாப்பிடுவேன். இவங்களுக்கு என்னன்னா டெய்லி அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான் வந்து வீக்லி 7 days வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவேன். ஓகே. எப்போவாவது வந்து நடுவுல வந்து பக்கத்து லீவ் விடுவோம். ஒரு நாள் கடன் வாங்கி அன்னைக்கு மட்டும் நான் அதுவும் சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு 1 piece 2 piece தான் சாப்பிடுவேன். டயட் மெயின்டைன் பண்றீங்களா மேம்? டயட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவு நான்வெஜ் எல்லாம் அவங்க நல்லா பக்திகரமா அப்படியும் இருப்பாங்க. நல்லா டயட் கான்ஷியஸாவும். பிரச்சனையே இல்லை, அவங்களோட எப்ப வேணாலும் ரூம் ஷேர் பண்ணலாம். ஃபுட் ஷேரிங் வரவே மாட்டாங்க. பயபக்தியே இப்படி பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து உங்களோட காஸ்டியூம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட காஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்னு? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. உங்களதுல யார் ரொம்ப ஹையா இருக்கீங்களோ அவங்களை என் கூட கூட்டு போலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீன்றவனா சொல்லு. இந்த ஷர்ட் வந்து அப்படி சொல்லக்கூடாது. This shirt is from அப்படி சொல்லணும். well Yes. this shirt is from the டி நகர். previous project. Previous project. yeah. எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். ஓகே. ரிப்பீட் வேல்யூ வந்து நிறைய இருக்கிறதுனால ஆடியன்ஸ் அந்த ரிப்பீட் ஆகிறத வந்து கொஞ்சம் விரும்பி பார்க்கிறதுனால அந்த காஸ்டியூம் வந்து ரிப்பீட் பண்ணாரு. ஓகே ஓகே. டோ சொல்லணும். நீங்க ஆமா, நீங்க ஆக்சஸரீஸ்மே சொல்லணும். Accessories நான் கால்குலேட்டருமே Girls போட்டுக்கிறேன். தான். எல்லாத்தையும் Girls. பண்ணிட்டு அவங்கள கூட்டு போயிடலாம். ஓகே. accessories என்ன இருக்கு? அங்க காது இருக்கு. ஓகே, இது வந்து எப்பவும் வாங்குனது ஒரு 60-70 rupees தான் இருக்கும். 100 rupees
நாங்கள் நோட் பண்ணிக்கிறேன் மேம். வச்சுக்கோங்க இது. 100 இது கம்பெனில இருந்து கொடுத்தது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. கம்பெனி பொருள் வேண்டாம். இந்த பிளவுஸ் வந்து ஏதோ ஒரு சாரியோட சாரியோட பிளவுஸ் இல்ல. சோ இது ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஒரு 450 500. ஓகே, இந்த சாரியும் வந்து ஸ்பான்சர்ட் தான். பிரைஸ் எல்லாம் கால்குலேட் எல்லாம் Calculator நான் தான் சொல்றேன்ல, யார் ஹையஸ்டா இருக்கீங்களோ கண்டிப்பா கூட்டிட்டு போயிடும். சொல்லுங்க. இது ஒரு 800 இருக்கும் சாரி, அவ்வளவுதான். ஓகே, வேற என்ன இருக்கு? ஓ எஸ், இந்த பேங்கிள் வந்து அவ்வளவுதான் கோல்டு போட்டிருக்கா, அதை நோட் பண்ணுங்க. மறைச்சா கணக்கு தெரியாதுன்னு வச்சியா? இல்ல, இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. இது ஒரு 6 கிராம்ஸ் இருக்கும் இந்த 6 பிரேஸ்லெட். கிராம்னா இது வந்து சில்வர். அது ஒரு 75. ஆமா. சார் நீங்க செயின்லாம் போட்டிருக்கீங்க. கோல்டு அவங்க கிடையாது. கிட்ட நம்ம போகவே ஆரம்பிக்கல. போ தனியா. அவ்வளவுதான். இந்த மெட்டியும் நார்மல் ஒரு 50 ரூபீஸ். இது வந்து சில்வர். ஓகே, சில்வர்னா 3000 4000. 3000 இது. அவ்வளவுதான். இப்போதைக்கு காஸ்ட்லி நீங்க தான். நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தியும் சொல்லணுமா? அது வேணாம், அது வேணாம். அது எங்கேயோ போயிடும். நான் அந்த பேங்கிள் மட்டும் பேங்கிள் நோட் இந்த பண்ணல. பேங்கிள் இது ரோஸ் கோல்ட் தான். ஓகே, அது ஒரு 200 250. 250. பிரேஸ்லெட் கோல்ட். பிரேஸ்லெட் கோல்ட் 6 கிராம்ஸ் இப்போ இருக்கிற 60,000 70,000. 70,000. அப்ப நான் அதை கஷ்டப்பா. இப்போதைக்கு அதான். எப்பொழுதுக்கு இங்க இருக்கு. வாட் ஆர் யூ சேயிங்? எல்லாமே 20 ரூபாய். வேணா சொல்லி சொல்லிடுறோம். எதை எடுத்தாலும் 10 ரூபா. இது வந்து 18,000. இது 18. gold and diamond. ஐயோ வெளில வந்துட்டானே. அவ்வளவுதான். 1 lakh. வச்சுக்கோங்க. 1 lakh வச்சுட்டாங்க மேம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திருப்பி இங்க கிட்ட வருவேன். திரவியம் மறந்துனா நம்ம ஞாபகம் கொடுத்தோம். 150. இது வந்து அது காஸ்ட்லி. சொல்லுங்க. அது வந்து டைமண்ட் ஸ்டார். டைமண்ட். பட் கம்மி தான். சொல்லுங்க சார். 27 என்னமோ. கம்மி. ஓகே சார். அதுக்கப்புறம் இது 2500 இந்த வாட்ச். 2500. 650 rupees. 650. இது 800. 800. ஒளிச்சு வைக்கிறியா? வெளியே வா. இது ஒரு 35. 3500. ஓகே. செயின் அவ்வளோ. இது 250 ஆனது. போடணும்ல அது. 250 ரூபாலாம் பணமா இல்லையா? சாக்ஸ். பில்ட் 50 ரூபாய். இல்ல அவ்வளவு அவ்வளவு டீப்பா டீப்பா போவேன். போடா. அவ்வளவு டீப்பா போவேன். அவ்வளவு டீப்பா வேண்டாம். மேலோட்டமா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பார்த்தா போதும். அப்படியா? 35 40 உள்ளாச்சு. 34. 35. அடுத்து நீங்க வாங்க. 35 கிட்டே வந்துருச்சு. ஓகே. கையில இது என்னமோ இருக்கு. ஏங்க எல்லாமே இருந்தாங்க. பைரவி மேம் 3 பீஸ் 20 ரூபாய் அவ்வளவுதான். கூல். சோ இயரிங்ஸ் வந்து ஆன்லைன் ஐ திங்க் probably 350 rupees or something. ஓகே. Chainu somewhere around 250. 250. And ring is around 200. Bracelet is around 250. Saree is around 1200. பொறுமை ரவுண்ட் இல்லங்க ஃபிகரா எப்படி போடுங்க. பார்த்தா 2800 வந்திருக்கு. அடுத்து போங்க. Saree வந்து somewhere around 1000 to 1200. 2000. மத்தபடி இந்த தாலி மெட்டி அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்ல. நமக்கு புருஷன் இல்ல. அப்ப நான் இல்லையே, ஏதோ இடிக்குதே. அவ்வளவுதான். நான் கணக்கு தப்பா போட்டேன், நான் தெரியலையே. அதெல்லாம் வந்து பண்ணிடுவேன். சரி வேண்டாம். அதுன்னு சொல்றேன். வேற மேம் 3 மொத்தமா ஒரு 3500 ரூபாய். செருப்பு வேணா ஒரு 250 ரூபாய் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சார் மேம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எதுவுமே வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். எப்ப வேணாலும் நான் எதை வேணாலும் தொலைப்பேன். அதனால எப்பவுமே சிம்பிளா தான் இருக்கும். சரி மேம், நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாம் மேம். நம்ம வேணா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். யாரு கேட்டு ஷேர் பண்ணுங்க? நீங்க தான் இருக்கிறதுல காஸ்ட்லியா இருக்கீங்க. நீ ஒரு இது பிரேஸ்லெட் கட்டி கொடு, நீ ஒரு கம்பல் கட்டி கொடு. அவர் ஷூ போடுமா? 3000. அது அவருக்கே உதவும். ஓகே சார் நீங்க இதோ எனக்கும் இங்க ஸ்டட். அது ஒரு டைமண்ட் ஸ்டட் தான் 30. அதை விட்டா வேற எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இந்த வாட்ச் டைட்டன் அது ஒரு 2000 1500 2000 இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 500. செயின் இதெல்லாம் வந்து ஒரு ஈச் 400 இருக்கும். அப்புறம் இந்த ஷர்ட் வந்து ரொம்ப மோசம் 200 ரூபாய் தான்.
சும்மா பார்க்க ஆமா பல இருக்கு அப்படின்னு சொல்லி லோக்கல்ல தூக்கியாச்சு. இந்த வேஷ்டியும் வந்து எனக்கு என் சீரியல் அம்மாவை பண்றாங்களா அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அதோட price எனக்கு தெரியாது. இந்த இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து மேட் டு ஆர்டர் செருப்பு லெதர், அது ஒரு 1000 அவ்வளோதான். அவ்வளவுதாங்க. 34 நீங்க சிம்பிள் சொல்லக்கூடாது, அவங்க இல்ல பக்கத்துல இங்க பாருங்க, இது மட்டும் நீங்க எடுத்தீங்க. ஆமா அது நம்ம வந்து இந்த காதுல இருக்கிறதுல கொஞ்சம் ஹையஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மேம் இருக்காங்க, காஸ்ட்லியா நீங்க 3 பேர் இருக்கீங்க. 35 காஸ்ட்லி தான் சார் மேம். 35 எங்க இருக்கு, 35 எங்க இருக்கு? சரி போகும்போது எங்க கூட வந்துருங்க, கடைக்கு மட்டும் எங்க மொத்தமா தூக்கிட்டு போயிருக்கு. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.